Good morning, students. Congratulations. You are going to the next level, 7th standard. This is our first lesson, units of measurement and a basic lesson. This is the first page of our book. It's given some 3D solid shapes. Example: sphere, cylinder, cone, cube, cuboid and hexagonal. Today we will learn about the identical, fundamental and derived physical quantities. Next we will go to the some basics recall place. Measurements is given the physical quantities. Physical quantity ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, another one is derived quantities. Fundamental quantity has divided two types: fundamental units and measurement of very long distance. And derived quantity நாலாக டிவைட் பண்ணுறாங்க. ஏரியா, வேல்யூம், டென்சிட்டி அண்ட் derived யூனிட்ஸாக பிரிக்கிறாங்க. இப்போ நம்ம போகுது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். A set of fundamental quantities which cannot express term of other quantities. அதாவது மேத்தமேட்டிக்கலாக எந்த மல்டிப்ளியோ டிவிஷனோ எதுவுமே வராதது தான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். அதை மென்ஷன் பண்ணுறது தான் ஃபண்டமெண்டல் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள்: லென்த் மீட்டர், மாஸ் கிலோகிராம், டைம்ஸ் செகண்ட்ஸ், டெம்பரேச்சர் கெல்வின், கரண்ட் ஆம்பியர், amount of substance mole, luminous intensity. Next we will go to the derived quantity. மேத்தமேட்டிக்கலாக மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா, கம்பைன் பண்ணி வந்துச்சுன்னா அதுதான் ஃபண்டமெண்டல், அதுதான் டிரைவ்டு குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள்: ஏரியா அண்ட் வேல்யூம். இந்த கரஸ்பாண்டிங்னா இந்த இதை யூனிட் பண்ணுறது தான் டெரைவ்டு யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள்: ஏரியா லென்த் அண்ட் பிரெத், வேல்யூம் லென்த் அண்ட் பிரெத் வித் ஹைட், speed distance by time, electric charge current into time, density mass by volume. அதோட யூனிட்ஸ் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, we will go to the one small sums. Okay, this is given the area 10 square each having sides of 1 meter. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு உள்ள ஃபார்முலா சைடு இன்ட்டு சைடு is equal to 1 meter into 1 meter, 1 meter square or 1 square meter. ஓகே, 1 ஸ்கொயருக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 10 ஸ்கொயருக்கு கண்டுபிடிக்க போகிறோம். 1 square meter into 10 is equal to 10 square meter. இது பார்க்க போகிறது ஏரியா ஆஃப் த ரெகுலர்லி ஷேப் ஆப்ஜெக்ட். ரெகுலர்லி ஷேப் ஆப்ஜெக்ட்டுக்கு அதோட ஏரியாவை கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலாவோட கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கொடுக்க போகிறது ரெகுலர் ஆப்ஜெக்ட், அதோட டயக்ராம், அதோட ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். ஸ்கொயர், அதோட டயக்ராம், அதோட ஃபார்முலா ஏ இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ரெக்டாங்குலர் எல் இன்ட்டு பி எல்பி. சர்க்கிள் பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். ட்ரையாங்கிள் ஹாஃப் பிஹெச். அதை வச்சு ஒரு சம்ஸ் மேக் பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், சர்க்கிள் அண்ட் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாலே நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஏரியா ஆஃப் த இர்ரெகுலர்லி ஷேப் ஆப்ஜெக்ட். அதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம டெய்லி லைஃப்பில் லீவ்ஸு, மாஃபு, இதெல்லாம் பீகாக்ஸ், இதில் அளவெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு கண்டுபிடிக்கணும்னா நம்ம கிராஃபை தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வேல்யூம். The amount of space occupy the three-dimensional object is called the volume. 3-dimensional ஆப்ஜெக்டை ஆக்குப்பை பண்ணுற அந்த ஸ்பேஸுக்கு பேர் தான் வேல்யூம் அப்படின்னு சொல்கிறோம். அதோட ஃபார்முலா வந்து சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட். அதோட எஸ்ஐ யூனிட் வந்து கியூபிக் மீட்டர் கியூப். இங்கே கொடுத்துருக்காங்க சம் எக்ஸாம்பிள்ஸ். ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்டோட எக்ஸாம்பிள்ஸும் அதோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வேல்யூம் ஆஃப் லிக்யூட்ஸ்க்கு வேல்யூம் இருக்குது. ஏன்னா லிக்யூடும் சம் ஸ்பேஸை ஆக்குபை பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து டிஃபைன்ட் ஷேப், அதுக்கு வந்து சரியான ஷேப் இல்லாதனால அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, லிக்யூடை போர் பண்ணுற அந்த கண்டெய்னரோட ஷேப்பும் வேல்யூம் வச்சு தான் லிக்யூடோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க முடியும். லிக்யூடோட வேல்யூமும் கண்டெய்னரோட வேல்யூவும் ஈக்குவல் தான். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வேல்யூம்
irregularly shape object. irregular shape ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபார்முலாஸ் கிடையாது. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சிலிண்டரையும் வாட்டரையும் வச்சு கண்டுபிடிக்கலாம். தேங்க்யூ.